வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெயில் காலங்களில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தோலை வந்துட்டு லேசாக உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதோடைய தலைப்பகுதியவும் வால் பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு சுத்தம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக உரிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா வெங்காயத்தையும் நான் உரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரெக்டாக 2 சுற்று தான், அதுவும் கேப் விட்டு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். உங்களால் முடியும் அப்படின்னா நல்லா பொடியாக அரிஞ்சு கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ வெங்காயம் என்னால் அரிய முடியாதுன்றதுனால தான் நான் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி வெங்காயம் பார்க்குறதுக்கு கரகரப்பாக இருக்கணும். அரைப்படாத அந்த 1, 2 வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது எல்லா வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நல்லா திப்பு திப்பாக இடித்தா மாதிரி இருக்கும். உரலில் இடித்தா மாதிரி இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் பெசரி விட்டுடலாம். இது எல்லாமே வந்துட்டு நான் காலையில் ஒரு 10 o'clock நான் முடிச்சிடுறேன். அப்போ தான் நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது கரெக்டாக மணி 10 ஆகுது. இந்த டைமில் நம்ம பெசரி எடுத்துருக்கிற இந்த வெங்காயத்தை 2 பிளேட்டில் நம்ம பரவலாக வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம். ஒரு 5 o'clock மேலே நீங்கள் எடுத்து ஃபேன் காற்றுல வச்சுடுங்க. நைட்டாக நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது மணி வந்துட்டு 10 ஆகுது, நைட்டு 10 ஆகுது. இந்த டைமில் வெங்காயம் வந்துட்டு ஓரளவு நல்லா உலர்ந்து வந்திருக்கு. காலையில் இருந்த மாதிரி அந்த ஈரப்பதம் வந்துட்டு நம்ம கையில் ஒட்டலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பொருள் சேர்த்தாலும் வீணாக போகாது. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 100 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா தோலோட பஞ்சாட்டம் இடித்து சேர்த்துக்கோங்க. 1 கை அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக அரிய வேண்டாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கடுகு சேர்த்துருக்கேன். சின்ன கடுகை வாங்கி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடச்சிது அப்படின்னா உடச்ச உளுந்தாக இருக்கணும். அதில் 50 கிராம் சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்க்காம. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 50 கிராம் விளக்கெண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா எண்ணெயும் இது கூட சேர்த்துடலாம். இந்த எல்லா பொருட்களையும் நல்லா சேர்த்ததும் நல்லா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வையுங்க. அப்போ தான் அது வந்துட்டு நல்லா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து அழகாக நல்லா வாசனையாக வரும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்ந்து பிசையும் போதே உங்களுக்கு வடகத்தோடைய வாசனை வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமாக வர ஆரம்பிச்சிடும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் எதுவும் இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா வடகம் ரொம்ப சீக்கிரமாகவே கருப்பு கலரில் மாறிடும். நார்மலாகவே நம்ம வடகம் 1 இயரில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கலர் வந்துட்டு மாறி நல்லா டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் வந்துட்டு சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்துட்டு கையால் நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஊறி வரட்டும். இப்போது 2வது நாள் காலையில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வச்சுருங்க, ஒரு சின்ன பவுலில். இப்போது நம்ம சேர்ந்த அந்த பருப்பு எல்லாமே வந்துட்டு அந்த ஈரப்பதத்தில் ஊறி நல்லா வந்திருக்கு. இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை கையில் தொட்டுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் வடகம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக உருண்டி தனியாக எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி காய வைக்க போகிறோம். இது வந்துட்டு 2வது நாள் நம்ம காய வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம காய வச்சிடலாம். நல்ல வெயிலில் வைங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக காயும், உள்ளாரையும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த எண்ணெய், உப்பு, அந்த மஞ்சள் தூள் எதுவும் வந்துட்டு பொருளை வந்துட்டு கெட்டு போகாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக ஒரு சன்லைட்டில் வச்சிடலாம். இப்போது அதே செகண்ட் டே ஈவினிங் 5 o'clock இந்த மாதிரி காஞ்சி வந்திருக்கு. உள்ளார பார்க்கும்போது லைட்டாக அதோடய ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே இருக்கும். இப்போ அதை அப்படியே நல்லா உருண்டை பிடிச்சிட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். திரும்ப 3rd டே திரும்பவும் ஒரு முறை எண்ணெய் தொட்டு நல்லா பிடிக்க போகிறோம். இப்போது 3வது நாள் இந்த உருண்டைகளை அப்படியே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வைக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா காய ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடும். ஒரு பால் ஷேப்பில் அழகாக நமக்கு கிடைக்காது வடகம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரலை அப்படின்னா நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்துட்டு தொட்டு பிடிச்சி வைங்க. இப்போது நான் எல்லா வடகத்தையும் பிடிச்சிட்டு திரும்ப வெயிலில் காய வைக்க போகிறேன். இதே போல் இன்னும் ஒரு 2 நாள் வந்து எண்ணெய் தொட்டு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஒரு 10 நாள் நீங்கள் காய வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வடகம் தயாராகிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருக்கணும். நீங்கள் உள்ளார வந்துட்டு அந்த பார்க்கும்போது அந்த உள்ளார இருக்கிற உளுத்தம்பருப்புக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த வடகம் வந்துட்டு இப்போ நாள் ஆக கொஞ்சம் கருப்பு கலராக மாற ஆரம்பிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து போன வருஷத்து வடகம். எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக தான் இருக்குது. இதை தான் நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதுவும் வந்துட்டு நாள் ஆக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக தான் மாற ஆரம்பிக்கும். அது வந்து வருஷங்கள் கணக்கில் வச்சா தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வடகத்தை எடுத்து நல்லா உதிர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் தாளித்து சேர்க்கும்போது அந்த குழம்போடைய வாசனை வந்துட்டு இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் கூட ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த வடகத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.